Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து ஏஎல் விஜய் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கதையை பற்றி பார்த்தலாம். அதித்தி அப்படின்ற பொண்ணு வந்து சென்னையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு மியூசிக் பேண்டில் வந்துட்டு ஒரு பாடகியாக இருக்காங்க. அதித்தியோடைய கனவு என்னென்னா ஒரு பாடகி ஆகணும், உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகணும் அப்படி தான் அவங்களுக்கு பெரிய கனவாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டு பாடுற ஒரு மியூசிக் பேண்டில் கூடிய ஹரி அப்படின்ற ஒருத்தர் வந்து லவ்வும் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வருஷமாக நடந்துகிட்ருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மியூசிக் பேண்டுக்கு வந்துட்டு ஸ்காட்லாந்து நடக்கக்கூடிய ஒரு மியூசிக் காம்படிஷனில் கலந்துக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்படி கலந்துக்கிட்டு அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா உலகம் முழுக்க ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு நம்ம வந்து இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. இப்போ இந்த விஷயத்தை போய் அவங்க அப்பாட்ட சொல்லும் போது அவங்க அப்பா வந்து இதெல்லாம் வேணாம், நீ வந்து ஊருக்கு வந்துடு, உனக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீ வந்து சில மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு கட்டாயம் பண்ணுறாரு. இப்போ இந்த பொண்ணு ஊருக்கும் போயிடுறாங்க. இப்போது இந்த மியூசிக் பேண்டு வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணு இல்லாமலே நம்ம வந்து ஸ்காட்லாந்து போயிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஒரு 10 days கேப் ஒன்று உருவாகுது. இந்த 10 days அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம லவ் பண்ண பையனை விட்டுட்டு வேறு மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு பாடுற விஷயத்தை நம்மளை விட முடியாது அப்படி அவங்க முடிவு பண்ணிவிட்டு அந்த மேரேஜை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டை ஏமாற்றிட்டு சென்னைக்கு வராங்க. சென்னையிலேருந்து கிளம்பி ஸ்காட்லாந்து கிளம்பி போகிறாங்க. இப்போது அந்த மியூசிக் காம்படிஷன் எங்கே நடக்குதோ அதை தேடி கண்டுபிடிச்சாங்க. போய் இந்த மாதிரி என் பேண்டு வந்து இங்கே இருக்காங்க, நான் போய் பார்க்கணும்னு சொல்லும்போது அவங்க அலோவும் பண்ணுறாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. என்னென்னா இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற ஒரு பொண்ணை வந்து பாடகியாவோ கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணையும் ஹரி அப்படின்றது லவ் பண்ண ஆரம்பித்தார். அதுவும் அந்த 10 நாள் கேப்லேயே இது நடந்தது. இப்போ இதை பார்த்த அதித்திக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கு. ஸோ நம்ம இவனுக்காக நம்ம அப்பாவை விட்டுட்டு நம்ம அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம், பட் இவன் நம்மளை ஏமாற்றிட்டான், இனிமேட்டு இவன் லவ்வும் பண்ண முடியாது, இந்த மியூசிக் பேண்டில் நம்ம பாடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. மலையிலேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. அப்போ குதிக்கும் போது அவன் தள்ள அடிப்பட்டு கடந்த ஒரு 3 வருஷம் நடந்த விஷயம் எல்லாமே மறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கி எழுந்த உடனே அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். அதிலிருந்து அவங்க முழிச்சத்துலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் என்ன நடக்குதோ அந்த 16 hours என்ன நடக்குதோ அது மட்டும் அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்தாங்கன்னா அதுவுமே மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி அவங்க தூங்கி எழுந்த உடனே எல்லாமே மறந்து போயிடும். கடந்த லாஸ்ட் ஒரு 3 years என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே மறந்து போயிடும். இப்போ ஒரு நாளும் அவங்க யார், அவங்க எதுக்காக ஸ்காட்லாந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி அடிப்படுதுன்றத ஒருத்தங்க அவங்க கூட இருந்துகிட்டே அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி தான். ஸோ இதை தான் வந்துட்டு ரீசெட். அவங்க லவ் பண்ணுறாங்க, ஊருக்கு வர்றாங்க, அடிப்படுது, எல்லாமே ரீசெட் ஆகிடுது. ஒரு நாளும் அவங்களுக்கு ரீசெட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி டெய்லியும் ரீசெட் ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்க தூங்கி எழுந்த உடனே ஒரு பெரிய பேனிக் ஏற்படுது. இந்த பேனிக்னாலேயே குணமாக வேண்டிய அவங்களுடைய மெமரி லாஸ் வந்து ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பேனிக் ஆகாமல் இவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த பொண்ணிட போயிட்டு நீங்கள் பயப்படாதீங்க, நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் லவ் பண்ணுறீங்க, நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஸ்காட்லாந்து வந்திருக்கோம், வந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதில்ல, எல்லாமே மறந்து போயிடுது, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கன்ஃபர்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த பொண்ணு அதை நம்புகிறாங்க. இது மாதிரி டெய்லியுமே அந்த பொண்ணு தூங்கி எழுந்த உடனே பேனிக் ஆவாங்க, இவர் போய் நம்ம லவ் பண்ணுறோம் சொல்லிட்டு அந்த பொண்ணு கன்ஃபர்டாக பார்க்க ட்ரை பண்ணுவார். இப்போ இந்த பையன் யார் அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆக்சுவலி இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா அந்த லவ் பண்ண பையன் இருக்காங்களே, அதை எக்ஸ் லவர் இருக்காங்க இல்லையா, அவன் திரும்ப வருவான், அவங்க அப்பாவும் திரும்ப வருவார். இந்த பொண்ணுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிச்சா இல்லையா, இப்போ இந்த கம்ஃபர்டபுள் வச்சுருக்கான் இல்லையா, டெய்லியும் நம்ம பொய் சொல்கிறான் பார்த்தீங்களா, நம்ம லவ் பண்ண சொல்லி பொய் சொல்கிறான் இல்லையா, அந்த பையன் யார் அப்படின்ற எல்லாமே தான் இந்த படத்தை மீது கதை. இப்போ நான் சொன்ன பார்த்து இந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு, பாடகியாக ட்ரை பண்ணு, ஸ்காட்லாந்து வந்தாங்க, அடிப்படை இது எல்லாமே ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் முடிஞ்சு போய்டும். ஸோ இது இல்லாமல் இந்த பையன் யார், எது இந்த பொண்ணிட்ட பொய் சொல்கிறான், எது இந்த பொண்ணை வந்து கேர் பண்ணுறான், இதுதான் மெயினான கதையே. இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடிய லவ் தான் பேலன்ஸ் கதை. ஸோ இதுக்கு அடுத்து அந்த எக்ஸ் லவர் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி ஆறுதல் சொல்கிறார், எப்படி கூட்டிங் பண்ணுறாரு இல்லையா, இதான் பார்த்து பேலன்ஸ் கதையே. இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தில் பார்த்தீங்கன்னா அதித்தி, ஹரி, சித்தார்த், MS பாஸ்கர், அந்த பொண்ணுடைய அப்பா, இவ்வளோ தான். வெறும் 5 கேரக்டர் தான். இந்த 5 கேரக்டர் வச்சு பார்த்து ஓடிட்டாங்க. படத்தில் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இந்த காதல் பண்ணுற விஷயம், அந்த பொண்ணை ஒருத்தர் லவ் பண்ணுறான், அதாவது எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போய் ஒரு லவ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் காமெடி ட்ரை பண்ணிக்காங்க. அந்த காமெடியுமே ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு லவ் படம், ரொம்ப சைலண்ட்டாக அமைதி, ஒரு ஸ்லோவாக தான் போகும் இந்த படம். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா படத்தில் கிளைமேக்ஸில் அவங்க வச்ச ட்விஸ்ட், கண்டிப்பாக இந்த படம் ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு தெரியும், ஆனால்
இந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கணுமா அப்படின்றது தான் ஒரு பிரச்சனை. அந்த ட்விஸ்ட் வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருக்கலாம், அதை விட்டு ஒரு சேடான எண்டிங்காக மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது என்னன்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு டீசெண்டான ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். உங்களுக்கு இஷ்டம்னா பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.